السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الدعاء المخ العبادة أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய இரண்டாவது நாளை தராவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் ஒரு ஆயத் வருகின்றது. இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். துஆ செய்வதனுடைய விஷயமாக ஒரு ஆயத் வருது. என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியான் என்னை அழைத்தால் ஃபஇன்னி கரீப், அவனுக்கு அருகாமையில் தான் இருக்கின்றேன். உஜீபு தாவத்தத் தாயின் இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி, அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், எந்த இடத்துல சொல்கிறான்னு சொன்னால், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதன் பற்றி சொன்ன பிறகு அதுக்கடுத்த ஆயத்திலே தொடர்படியாக இந்த துஆ சம்பந்தமான ஆயத்தை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஏன் ரமதானுடைய மாதத்துக்கு பிறகு துஆ சம்பந்தமான ஆயத்தை சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா நெருக்கமாக இருக்கானா இல்லை தூரமாக இருக்கானா? அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா வானத்தில் இருக்கான், அர்ஷில் இருக்கான். அப்போனா 7 வானம்ன்றது இங்கேருந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே தானே, எவ்வளோ அதிகமாக கிலோமீட்டருக்கு மேலே தானே இருக்குது. அப்போ அங்கேருந்து நம்ம சொல்கிறது, நம்ம கேட்குறது, அவன் எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் கேட்டோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குழப்பமாயிடுச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் ஆயத்தை இறக்குனா, இதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியான் கேட்டால், என்னிடத்தில் கேட்டால், ஃபஇன்னி கரீப், நான் நெருங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். உஜீபு தாவத் தாயின், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு நான் பதில் அளிப்பேன், அவர்களுக்கு அதனுடைய பிரதிபலன்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா துஆவை பற்றி அழகாக சொல்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரமதான் மாதத்தில் அதிகமாக துஆக்கள் கபூலாவுக்கு உண்டான ஒரு ஆயத்தாகவும் இந்த ஆயத்து இருக்குது. ரமதான் மாதத்தில் நம்ம அதிகமாக துஆ செய்யணும். துஆ இருக்கே, துஆ 3 விதத்தில் கபூலாகும். ஒன்று உடனே கபூலாகும், நம்ம கேட்கும்போது உடனே கபூலாகும் அந்த துஆ. ரெண்டாவது தாமதமாக ஆகும். மூணாவது விஷயம், அந்த துஆ இங்கே கபூலாகாது, ஆனால் அதற்கு பகரமாக அதனுடைய நன்மைகள் அல்லாஹு தஆலா கியாமத்தினால நமக்கு கொடுத்துருவான். துஆ கேட்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஹலாலான உணவுகளை அவர் பேணி கொள்ளணும், ஹலாலான விஷயங்களை அவர் பேணி கொள்ளணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குலூமியன் தொய்யிபாத்தி வஅமிலு சாலிஹா, அவர் நல்ல விஷயத்தை உண்ணட்டும், வஅமிலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யட்டும், நல்ல அமல்களை செய்யட்டும் என்பது துஆ கேட்கும்போது அவர் ஹலாலான உணவு ஒன்றிருந்தால் அந்த துஆ கபூலாகும். ரெண்டாவது விஷயம், யகீனோட துஆ கேட்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உதுல்லாஹ அன்தும் மூகினூன், நீங்கள் துஆ கேட்கும்போது என் மீது யகீன் உடையவர்களாக, என் மீது இறையச்சம் கொண்டவராக, உறுதியாக அல்லாஹ் தருவான்ற எண்ணத்தோடு நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். துஆ கேட்கக்கூடிய முறை என்ன? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, அல்லாஹ் இடத்துல நீங்கள் துஆ கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க. எப்படி? ததர்ருஅன் வ குஃபியா, ஒரு பணிவு என்ற குணத்தோடும், இன்னொன்று அல்லாஹ்வை அஞ்சி கொண்ட ஒரு குணத்தோடு இருக்கணும். நம்மளுடைய துஆக்கள்லாம் இப்படி இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆக்களும் நபிமார்கள் முன் சென்ற நபிமார்களுடைய துஆக்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், 3 விஷயங்கள் உள்ளடங்கியதாக இருந்துச்சு. ஒன்று தஹ்மீத். தஹ்மீதுன்னு சொன்னால் அல்லாஹு தஆலாவை புகழ்கிறது. ஃபஸ்ட்டு அல்லாஹு தஆலாவுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி, அதாவது அல்லாஹ் பெரியவன், நீ தான் பெரியவன், நீ தான் எங்களை மன்னிக்கக்கூடியவன், நாங்களாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அல்லாஹை தஹ்மீத் புகழ்வது. இரண்டாவது விஷயம் தக்சீர், தன்னை தாழ்த்தி கொள்வது, தன்னே குறை சொல்கிறது.
நான் அந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். இதெல்லாம் நபிமார்களத்தில் இருக்கிறது. ஒன்று தஹ்மீது, அல்லாஹ் புகழ்கிறது. ரெண்டாவது தக்சீர். மூணாவது விஷயம் யக்கீனோட நபிமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு கன்ஃபார்மாக அல்லாஹ் கொடுத்துருவான்ற அந்த யக்கீனோட நபிமார்கள் எல்லாம் துஆக்கள் கேட்பாங்க. இப்போ நம்ம துஆ செய்யும்போது எந்த முறையில் துஆ செய்யணும்னு சொன்னால், முதல்ல நமக்கு துஆ செய்யணும், இரண்டாவது பெற்றோர்களுக்கு, மூணாவது நம்மளுடைய உறவினர்களுக்கு, நான்காவது யாராச்சும் நம்மளுக்கு உஸ்தாத்மார்கள் அவங்களுக்கு, ஐந்தாவது உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும். உலக முஸ்லீம்களுக்கு எல்லாருக்கும் துஆ கேட்குறோன்னு சொன்னால் அந்த துஆ கன்ஃபார்ம் கபூலாகும். இன்னொரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு முஃமின் தன்னுடைய சகோதரருக்கோ அல்லது சகோதரிகளுக்கோ எந்த துஆவில் சேர்த்து கொண்டு அவளுக்காக துஆ செய்கிறாரோ அந்த துஆ கன்ஃபார்ம் கபூலாகும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள் பார்த்தோன்னு சொன்னால், இப்போ நம்ம நோம்பாளியாக இருக்கும்பொழுது இஃப்தார் செய்யக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த நேரங்களில் துஆக்கள் என்பது கபூலாகக்கூடிய நேரங்களாக இருக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இஃப்தாரினுடைய நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து அல்லாஹ் இடத்துல கையேந்துங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக கபூலாக்குவான். இதன்படி அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.